ஆனந்தி அம்மாவும் கிரிஜாவும் அவ கூடவே இருந்தவங்க, ஒண்ணுக்கொன்னா கலந்தவங்க. இந்த நித்யா எங்கேயோ போயிட்டான்னு கேக்குறப்போ உடைஞ்சு போறத தவிர வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி இந்த விஷயத்துல ஏற்படும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ராசா. அவ ஓடி போயிட்டாங்கிற வருத்தம் எங்களுக்கும் அதிகம்தான். ஆனா ஒன்ன நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. அது சரி, போனவ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க போறது இல்ல. ஆனா வீட்ல இருந்த உங்களுக்கு இத பத்தி முன்னாடி கொஞ்சம் கூடவா தெரிஞ்சிருக்காது? அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நம்ம இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்க வேண்டியது இல்லல்ல. ஏங்க, அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏதாவது சந்தேகப்படுற அளவுக்கு இருந்திருந்தா கூட கண்டிப்பா அவங்க அதை நம்ம கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப எப்படி எல்லாம் திடீர்னு ஏற்படாச்சா? இப்ப எதுக்குப்பா இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் நீ எடுக்கணும்? கஷ்டப்படுறவங்க மனச மறுபடி குத்தி காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு யாரும் தப்பா பேசாதீங்க. இந்த வீட்ல ஒருத்தன் கனவுகளை வளர்த்துட்டு இப்ப இல்லன்னு தெரிஞ்ச உடனே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். அது கஷ்டம் இல்லையா? இது என்னமா நியாயம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நடக்கிறதே வேறன்னு நடு சாமத்துல ஆக்ரோஷமா கத்துனல, இப்போ தம்பி மேல திடீர் பாசத்துல ரொம்ப அக்கறையா பேசுற. எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி மாறுறாங்கன்னு சொல்ல முடியல. என்னதான் நடந்தாலும் தம்பி மேல பாசம் காட்டக்கூடாதா என்ன? பிரச்சனை நடந்து முடிஞ்சு போச்சு. அத பத்தியே பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். ரெண்டு பக்கமும் கஷ்டம்தான். சரி கௌரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அதுல அர்த்தமும் கிடையாது. நித்யாவுக்கு இன்னொரு பையனோட காதல் இருக்கிறது உனக்கும் செந்திலுக்கும் தெரியுமா தெரியாதா? ஐயோ, இப்படி எதுக்கு கேட்கணும்? உறுதியா தெரியும். அந்த லவ்வ பத்தி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்குமே. இது விஷயமா நித்யாவை நீங்க ரெண்டு பேரும் வார்ன் பண்ணிட்டு வேற வந்திருக்கீங்க. ஓ, அப்படி ஒரு கதை இருக்குதா? அதான் வேக வேகமா பொண்ணு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? கல்யாணமே தடாலடியா முடிக்கதா பிளான். ஆடு நனையும் போது ஓனாய் அழுத கதை மாதிரியே இருக்குது. உங்க தேவை இதுதாங்க. எதையாவது ஒண்ணு புடிச்சு இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கணும் தான் துடிப்பீங்களே தவிர அதை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நாளும் நினைக்க மாட்டீங்கல்ல. அவங்க பேசிட்டு போட்டு விடுங்க. பேசிட்டு போகட்டும், நான் வேணான்னு சொல்லவே இல்லை. அதுக்காக கற்பனையில தோன்றதெல்லாம் பேசி வெறுப்பேத்தாம இருந்தா சரி. ஏங்க, நாங்க வெறுப்பேத்துறதுக்கோ பிரச்சனை பண்றதுக்காகவோ பேசல. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த எங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தா வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாம்ல இந்த விஷயத்த. உங்கள மாதிரி இல்லாத ஒண்ண, முழுக்க முழுக்க தெரியாத ஒண்ண அனுமானத்திலேயே உறுதிப்படுத்தி அந்த விஷயத்த மூச்சு முட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறவனா? சந்தேகம்லாம் இருந்துச்சுங்க, இல்லாம இல்ல. ஆனா அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது எந்த வகையிலங்க நியாயம்? தாமரை, செந்தில் சொல்றது சரிதானம்மா. முழுசா தெரியாத ஒண்ணுக்கு கை கால் வச்சு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுமா. அது என்னைக்குமே தப்பாயிடுமா. அதுவும் இல்லாம கௌரியும் செந்திலும் அப்படி தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி நிச்சயமா காட்டிக்க மாட்டாங்கம்மா. புரிஞ்சுக்கோமா. ஏய், உனக்கு இது தேவையா? என்னதான் நீ அவங்க கிட்ட உண்மையா ஒட்டி ஒட்டி இருந்தாலும் வார்த்தைக்கு வசதியா தெரியுறது ரெண்டு பேர் மட்டும்தான். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? போ, முதல்ல வேலையை கெடுத்துக்க. அண்ணி, நான் உங்களை நம்புறேன் அண்ணி. தேங்க்ஸ்டா.
சொல்றா. டேய் என்னடா அவன் நெருங்கவே விட மாட்டேங்கிறா. ஏதாவது பேசி சரி பண்றா. உன்னால முடியாதாடா. டேய் மற்ற பொண்ணுங்க மாதிரி இவளை யூஸ் பண்ணக்கூடாது. எது நடந்தாலும் அவளோட சம்மதத்தோட தான் நடக்கும். அப்போ பொறுமையாரு. முடியலையே. அப்போ செயல்ல இருங்க. சார் நீங்களா? இந்த ஏரியால உங்களுக்கு என்ன சார் வேலை? அது வந்து இந்த வழியா போயிட்டு இருந்தேன். வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் சொல்லுங்க சார், முக்கியமான விஷயம் பேசணும் சார், சொல்லுங்க. ஏங்க நான் கிளம்புறேங்க, அவசரம் வேலை இருக்குங்க, நான் சார், சார், கிளம்புறேங்க. சார், கொஞ்சம் வரேங்க. சொல்லிட்டு போங்க சார். சார் 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 கொஞ்சம் நில்லுங்க. சார் சார் கொஞ்சம் நில்லுங்க. சார் கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ் சார். என்ன சார் பதில் சொல்லாம தப்பிச்சு ஓடுறீங்க? ஏம்மா நான் ஏதோ வேலையை வந்துட்டு இருக்கேம்மா. நான் எதுக்கு உன்னை பார்த்து தப்பிச்சு ஓடணும்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. சரி சார் அதெல்லாம் விடுங்க சார். நித்யா எங்க தான் இருக்கா? நல்லா இருக்கால? அவர் கூட தானே போயிருக்கா. அவளை கொஞ்சம் பார்க்க முடியுமா சார்? லவ் பண்றாங்கன்னு லேசா தெரியும், ஆனா இப்படி வீட்டுக்கு சொல்லாம ஓடி வருவான்னு நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க சார், அவ எங்க தான் இருக்கா? ஐயா நீ வந்து ஏன்டா என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க? 2-3 தடவை சோறு வாங்கி போட்டுருக்க, அவ்வளோதான். நீ கேட்குற பொண்ணை பத்தி சத்தியமா எனக்கு தெரியாது. சார் சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு தெரியாதா இல்லை நீங்க மறைக்கிறீங்களா? அட என்னம்மா உன்னோட பெரிய கஷ்டமா போச்சு. போமாங்கிட்டு சார், சொல்லுங்க சார். போமாங்கிட்டு. டேய் ஓடாத நில்லு. ஏங்க அவ ஏன் இங்க வந்தா? என்ன கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? தெரியலங்க, திடீர்னு வழி மறிச்சு நின்று நித்யா எங்கன்னு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தள்ளி விட்டு தப்பிச்சு வந்துட்டேங்க. பாஸ்கர், அம்மா இவ்ளோ சீக்கிரம் தூங்கி நான் பார்த்ததே இல்லடா. தூங்கலக்கா, நித்யா விஷயத்துல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. யாருக்கு தாண்டா தாங்கிக்க முடியும்? அவ இப்படி செய்வான்னு எப்போது நினைச்சு பார்த்திருப்போமா? இல்லக்கா, அப்படி எல்லாரையும் நோக்கடிக்கிற அளவுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சுன்னு நினைக்கும் போது பந்தபாஸ்து மேலே ஒரு வெறுப்பு வருதுக்கா. எனக்கு என்னவோ அவ ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துட்டான்னு தோணுதுரா. ஆமாக்கா, அவ்வளோ தன்மையான மாமியார். அக்காவும் அங்க இருக்காங்க, இளவரசி மாதிரி இருந்திருக்கலாம்க்கா. கௌரிக்கும் ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கோண்டா.
விதி அவளை எப்படி இழுத்துட்டு போயிடுச்சு. அப்ப கூட அன்னபூர்ணி அம்மா பேசுனதை கேட்டியாடா? கேட்டேன்க்கா. அவங்க பெருந்தன்மைக்கு முன்னாடி நம்மள ஒண்ணுமே இல்லக்கா. உண்மைதாண்டா. அவங்க என்ன வீட்டுக்கே கூப்பிட்டு பணம் கொடுத்தப்போ அவங்களோட பெருந்தன்மை என் கண்ணுக்கு தெரியாம போச்சுடா. வேற ஏதோ வைராக்கியம் என் கண்ணை மறைச்சிருச்சு. கா அது நேரத்துல அந்தந்த பிரச்சனைக்கா, அதை மட்டுமே மனசுல வச்சு நகரதுனால வர குழப்பம்தான்க்கா அது. ஏண்டா, அவ இதே ஊர்ல எங்கேயோ தாண்டா இருப்பா. ஆனா ஆனா எப்படி இருக்காளோ என்னமோ. உலகம் தெரியாத பொண்ணு படிச்சிருக்காளே தவிர, ஆனா புத்தி எந்த அளவுக்கு வளர்த்துட்டான்னு கூட தெரியாது. இல்லக்கா, அவளை ஆரம்பத்துல இருந்து செல்ல குட்டியாவே நினைச்சிட்டு இருந்ததால அவளுக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்தி வரவே வராதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அம்மா வளர்ப்புன்னு சொன்னது தப்புன்னு உணர்ந்துட்டது போல நம்மளும் கூட அவளை செல்லக்குட்டின்னு நினைச்சது தப்புன்னு தலையில அடிச்சுக்கணும்டா. அன்னபூர்ணி அம்மா சொன்ன மாதிரி அவ எங்க வேணா போகட்டும்க்கா. அண்ணா நல்லா இருந்தா சரிக்கா. அதுவும் சரிதான். என்ன தூங்காம 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க? இனிமே அவளை பத்தி ஏதாவது பேச்சு வந்துச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.